பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே சிம்ம ராசிக்காரர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில அதுதாங்க நடந்துகிட்டு இருக்கு. நீங்க விழுந்து விழுந்து நல்லது பண்ணாலும் தேவையில்லாத அவச்சல் உங்க மீதுதான் பழி போட்டிருப்பாங்க நிறைய பேர். காரணமே ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுபான் உங்க ராசியில் இருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை, மனிதர்களை உங்களுக்கு உருவாக்கிக்கிட்டே இருக்காரு. அதனாலேயே மன ரீதியான வருத்தங்கள், கஷ்டங்கள் நீங்க அனுபவிச்சிட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் மாறப்போகுது. உங்களுடைய மனசை ஆறுதல் படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுது சூரியனுடைய சேர்க்கையால். இன்றைய பதில் அதை பத்தி பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க. ஓம் ஐஜாயுத்மிகே தண்டகஸ்தாய தீமிகே தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களே, ஜென்மத்தில் அமர்ந்த கேது பகவான் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது ஆவணி மாதத்துல அந்த கேதுவோடு சூரியன் வந்து அமரப்போறாரு. உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் அவர் ஆட்சி விட்டு அமரப்போறாரு. கேதுனுடைய ஆட்டம் கொஞ்சம் அடங்குது. அப்போ முதல்ல எடுத்தவொடனே சிம்மராசிக்காரங்களுக்கு நல்லது சொல்ல போறேன்னா உடல் ஆரோக்கியம். நல்லபடியா உடம்பு தேருங்க, அதுல கவலைப்படாமல் இருக்கலாம். உடல் ஆரோக்கியம் இருக்குது. மருத்துவ செலவுக்கு ஒரு முடிவு காலகட்டம் இருக்கு. அதே போல பணம் மட்டுமே எதிர்பார்த்த உறவுகள் விலகி இனி பாசம் கொடுக்கக்கூடிய உறவுகள் உங்க கண் முன்னாடி வந்து நிற்பாங்க. கடவுள் கொடுப்பார். பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவார்கள். கணவன் மனைவிக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். தூக்கமின்மை, தேவையில்லாத மன வருத்தங்கள் இனி நீங்கும். உங்க மேல ஒரு குறை போட்டிருக்கிறாங்க, பழி சொல்லி இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் நீங்க சரியாகும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மற்றும் உங்களுடைய குடும்பத்திலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும், நிம்மதி கிடைக்குங்க ஃபர்ஸ்ட். ஸோ அது கண்டிப்பா இருக்கு. துரோகம் செய்யக்கூடியவங்க, சூழ்ச்சி பண்ணக்கூடியவங்களாம் கொஞ்சம் விலகி போவாங்க. கண்டிப்பா இந்த மாதங்கள்ல ஒரு நிம்மதி சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க முடியும். பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும். சிம்மராசிக்காரங்க அதுல தைரியமா நீங்க தாராளமான முறையில முயற்சியும் பண்ணலாம். இந்த நேரத்துல வெளிநாடு யோகங்கள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து சேரும். சரிங்களா? படிப்பு விஷயம் சூப்பரா இருக்குங்க. எஜுகேஷன் விஷயம் ரொம்பவே டாப் லெவல்ல போகும். கண்டிப்பா அதை எதிர்பார்க்கலாம். புத்திர பாக்கியம், திருமண யோகங்கள் ரெண்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு சிம்மராசிக்காரங்க. இந்த ஒரு நேர காலகட்டத்தில், அதாவது கேது மற்றும் சூரியன் இருக்கக்கூடிய ஆவணி மாதத்துல உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்லது கண்டிப்பா நடக்கும். அதுக்காக நீங்க பண்ண வேண்டிய ஒரு நல்ல விஷயம் இருக்கு இல்லையா? நீங்க ஒரு பரிகாரம் வழிபாடு பண்ணணும் இல்லையா? அது கண்டிப்பா ஆஞ்சநேயருடைய வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வணங்குங்கள், வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை. அப்படி செய்யும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். தவறாம அந்த வழிபாடுகளை பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த பதிவு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலன்களை தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.